பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய இறைவார்த்தை, நீ பயந்த சூழ்நிலை மாறும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் அநேகமாக இருக்கின்றது. அநேக காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறோம். வேலையில் பயம், பரீட்சையில் பயம், தொழில் செய்ய பயம், பேச பயம், பேய் என்று சொன்னால் பயம், இப்படி பலதரப்பட்ட பயத்தோடு இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து பயம், மனிதர்களை பார்த்து பயம், என்ன செய்து விடுவார்கள் என்று பயம், அதிகாரிகளை பார்த்து பயம். இதோ பயப்படுவதற்கு அநேக காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பயத்தோடு நாம் காணப்படுகின்றோம். வெவ்வேறான பயமான ஒரு சூழ்நிலை, வெவ்வேறான பயத்திற்கு காரணங்கள் இருக்கின்றது. ஏன் இந்த பயம் நம்மை ஆட்கொள்கின்றது? எதற்காக நாம் பயப்படுகின்றோம்? இந்த பயந்த சூழ்நிலையை இறைவன் மாற்றுவாரா அல்லது அவரால் அதை மாற்ற முடியுமா? இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல் அதிகாரம் 34 இறைவார்த்தை 4. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இன்றைக்கு என் பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு பயத்தை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்றேன். அவரும் பதில் கொடுக்கின்றார். இதோ எல்லா வகையான பயத்திலிருந்து அவர் என்னை விடுவித்தார். அவர் என்னை இந்த நாளில் விடுவிக்கின்றார். வேத வசனத்தில் நாம் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ஒரு மனிதரோடு இடைப்படும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, தைரியமாயிரு, பயப்படாதே, துணிந்து நில் என்று பயப்படாதே என்ற வார்த்தையை குறித்து அநேக இடத்தில் ஆண்டவர் இடைப்பட்டாலும் இந்த நாளில் நமக்கு அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு காணப்படுகின்றோம். உலக பிரகாரமான பயம், அசுத்த கிரியைகள், இவற்றுக்கான பயம், அதிகாரிகளின் பயம் என்று நிறைய பயத்தோடு காணப்படுகிறோம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகின்றோம். நீ பயந்த சூழ்நிலை மாறும். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை சரியாக இல்லை. நாளைக்கு எப்படி இருக்குமோ, பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த திருமணத்தை எப்படி செய்வேனோ, இந்த வேலையை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்வேனோ, இந்த வேலையில் ஒரு சம்பள உயர்வு வருமா, நான் புதிய வீடு கட்டி முடிப்பேனா, இப்படி பலதரப்பட்ட பயத்தோடு காணப்படுகின்றோம். இந்த பயம் இல்லாமல் மனதளவு அநேகர் பயத்தோடு இருக்கின்றோம். எண்ணங்களில் பயத்தோடு இருக்கின்றோம். இன்டர்னல் ஃபியர், எக்ஸ்டர்னல் ஃபியர், இரண்டு வகையான பயத்தை நாம் பார்க்கின்றோம். மன ரீதியான பயம், மற்றது வெளிப்புறம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்த ஒரு பயம். இந்த நாள் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்த பயத்தை இறைவன் எப்படி விளக்குகின்றார்? நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற பயத்தையும் இறைவன் எப்படி விளக்குகின்றார்? இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். சவுலனுடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் தெரியும். சவுலை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். அவனுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் நிற்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரெல்லாம் போதிக்கின்றார்களோ அவர்களை அவர் துன்பப்படுத்தினார், அவர்களை கஷ்டப்படுத்தினார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 8 இறைவார்த்தை 3-4 இவ்வாறாய் பார்க்கின்றோம். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். பிரியமானவர்களே, சவுலை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள். வீடு வீடாய் சென்று யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்றார்களோ அவர்களை அவன் சிறைப்பிடித்தான். சவுலை பார்த்து பயந்து அநேகர் பல இடங்களுக்கு சிதறி சென்றார்கள். அவர்கள் சிதறி சென்ற இடத்திலும் நற்செய்தி அறிவித்தார்கள். இவ்வாறாய்தான் சவுலுடைய வாழ்க்கை இருந்தது. திருச்சபையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே சவுல் அன்றைக்கு தன்னுடைய வேலையை துரிதமாக செய்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட காலத்தில்தான் கிறிஸ்தவர்கள் அநேகர் தமஸ்கு நகரில் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு சவுல் விரைவாக தமஸ்குக்கு செல்கின்றார். வழியில் என்ன நடக்கின்றது? திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 இறைவார்த்தை 3-4-5 பார்க்கின்றோம்.
இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்கு பின்பதாக சவுலனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகின்றது. அதற்கு பின் ஆண்டவருடைய கட்டளை சவுலுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் கட்டளையிட்டவாறெல்லாம் அவர் இணங்கினபடியே, அவர் சொன்னபடியே அனைத்தையும் தன் தலையின் மீது சுமத்தப்பட்டவராய் அந்த பணியை திறம்பட சவுல் பவுலாக மாறி அன்றிலிருந்து கிறிஸ்துவை பின்பற்றியவராய், கிறிஸ்துவின் போதனைகளை அநேகருக்கு சொல்லக்கூடிய நற்செய்தி பணியாளராய் மாறிவிட்டார். பிரியமானவர்களே, சவுலை பார்த்து பயந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் சவுல் வருகிறார் என்றால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். அவன் கண்களுக்கு முன்பதாக நாம் நிற்கக்கூடாது, அவன் கண்களில் அகப்பட்டு விடக்கூடாது என்று பயந்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு அவர்களோடு இணைந்து சவுலே ஆண்டவருடைய நற்செய்தி போதிக்கும் வண்ணமாய் அந்த சூழ்நிலையை இறைவன் மாற்றி அமைக்கின்றார். ஹல்லேலூயா. நீ பயந்த சூழ்நிலை மாறும் என்று இன்றைக்கு இறைவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தையும், இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் மாற்றப் போகிறார். ஆண்டவருடைய குரல் சவுலின் காதில் விழுந்தபோது அவன் எண்ணத்திலிருந்து அவன் ஞானத்தோடு பதில் கொடுக்கிறான். ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நீர் யார், உம்முடைய குரலை நான் கேட்டதில்லை என்று ஒரு சக மனிதனுடன் பேசுவது போல் சவுல் பேசாமல் அவன் ஞானத்தோடு பேசுகிறான். ஆண்டவரே, நீர் யார் என்று. அவன் மன ரீதியாய் இருந்த குழப்பம், அவன் எண்ணத்தில் இருந்த குழப்பம், அவன் எண்ணத்தில் இருந்த தீய சிந்தனை, இவை அனைத்திலிருந்தும் அவனுக்கும் ஒரு விடுதலை கிடைத்தது. இதோ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, சிறைப்படுத்தி அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அவனுடைய நினைவுகளையும் இறைவன் மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் பயந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு பயப்படக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் இறை சமூகத்தில் அதை ஒப்புக்கொடுங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பெரியதா இருக்கும். எதை பார்த்தும் பயப்படாதே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பல வசனங்கள் பயத்தை குறித்து இறைவன் நம்மோடு இடைப்படுகின்றார். ஆனாலும் நம்மிடத்தில் இந்த பயம் நின்று கொண்டுதான் இருக்கின்றது. இது பிசாசு நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். பயந்து 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 இறைவன் செயல்படுவார் என்ற எண்ணம் மறந்து நம்முடைய நிலையிலே நாம் நின்று கொண்டு அந்த காரியத்தை பற்றிய பயத்தோடு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த பயமே நம்மை அவ்விசுவாசத்துக்கு தள்ளிவிடும். விசுவசிக்கின்றவர்களுக்குத்தான் எல்லாம் கைகூடும். இந்த நாளில் நம்முடைய பயமே அவ்விசுவாசத்துக்குள் நகர்த்திவிடும். அந்த அவ்விசுவாசமே நம்முடைய காரியங்களை நடக்காதபடி தடை செய்துவிடும். பிரியமானவர்களே, உங்கள் பயத்தை நீக்குங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். சூழ்நிலைகளை இறைவன் மாற்றி கொடுப்பார், நபர்களை இறைவன் மாற்றி கொடுப்பார். நீ பயப்படுகிற காரியத்தை உனக்கு சாதகமாய் மாற்றி தருவார். இந்த நாள் இந்த செய்தியோடு இறைவன் உங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா வகையான அச்சத்திலிருந்து வெளியே வருவோம். இறைவன் நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய காரியம், நாம் பயப்படுகிற காரியத்தை இறைவன் நமக்கு சாதகமாய் செயல்படுத்தி தருவார். விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். இறைவனை மட்டும் நம்புவோம். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் எங்களுடைய எல்லா வகையான அச்சத்திலிருந்து எங்களை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறீர். எல்லா வகையான பயந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். நாங்களுமே நம்புகின்றோம். உம்மீது எங்கள் விசுவாசத்தை வைக்கின்றோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்றைக்கு நாங்கள் பயப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் உமது பிள்ளைகளுக்கு சாதகமாய் நீர் மாற்றி தருவீராக. எல்லா நேரத்திலும் எங்களுடைய பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுப்பீராக. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். God bless you.
என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர்.